வணக்கம் மக்களே! இன்னைக்கு வந்து மீன் குழம்பு. அதுவும் கன்னியாகுமரி ஸ்டைல்ல நாகர்கோவில் சைடுல பண்ற மீன் குழம்பு. பட் நான் கொஞ்சம் லைட்டா சென்னை வெர்ஷன் மிக்ஸ் பண்ணி அந்த டேஸ்ட்டுக்காக பண்ணுவோம். எப்படி பண்றதுன்னு சொல்றேன். இன்னைக்கு வந்து நவர மீன். நவர மீன்னா நம்ம ஊரு நவர மீன் இங்க வந்து சங்கரா. ஏழைகளின் வஞ்சரம்னு சொல்றாங்க. நல்ல டேஸ்ட்டா இருக்கும் குழம்புக்கு. அப்புறம் தேவையானது பார்த்தீங்கன்னா, மசாலா வந்து எப்பவுமே தேங்காய் அரைச்சு சேர்ப்போம். தேங்காய், சின்ன வெங்காயம், சின்ன உள்ளி, சீரகம். இது வந்து அப்புறம் இது வந்து காய் சேர்த்துக்கிறது. நார்மலா முருங்கைக்காவும் சேர்ப்போம். முருங்கைக்காய் வந்து இப்போ கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லி. அதனால முருங்கைக்காய் எடுத்துக்கிறதில்ல. மாங்காவும், தக்காளியும், பச்சை மிளகா, கருவேப்பில. அப்புறம் புளி. ஒரு சின்ன லெமன் லெமன் சைஸ் அளவு புளிய கரைச்சு வச்சிருக்கேன். தேங்காவ நல்லா அந்த சொன்னதெல்லாம் போட்டு அரைச்சுட்டு, சட்டியில எண்ணெய் ஊத்தி, காயெல்லாம் போட வேண்டியது தான். எல்லாத்தையும் போட்டு, இப்படி லைட்டா நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம ஊர்லலாம் கலக்கி வைப்பாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நல்லா கொஞ்சம் வதக்கிப்பேன். எண்ணெய் விட்டு வதக்கிட்டு, லைட்டா ஒரு 25% வதங்குனதுக்கப்புறம், இந்த தேங்காவ போட்டு, அப்புறம் அது கூட அந்த புளி தண்ணிய விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, நம்ம ஊர்ல மஞ்சள் பொடி போடுவாங்க. நான் அதுக்கு பதிலா அந்த ஆச்சி குழம்பு மிளகாத்தூள்னு இருக்குல்ல, அதில ஒரு 2 ஸ்பூன் போடுவேன். அதுக்கு நல்ல டேஸ்ட்டா இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊத்திக்க வேண்டியது தான். அதில தண்ணி ஊத்திட்டு, ரொம்ப ஸ்பூன போட்டுட்டு இது பண்ணக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மீன் வந்து இங்கலாம் சென்னையிலலாம் ரொம்ப கொதிச்ச அப்புறம் தான் போடுவாங்க. நம்ம ஊர்லலாம் வந்து அப்படி ஃபர்ஸ்ட்டே போட்டுறது. அப்பதான் மீன் நல்லா ஊறும். அதனால மீனையும் போட்டுட்டு, அப்படியே கொஞ்சம் வேக விட்டுறது. மீன போட்டுட்டு நல்லா வேக விட்டுட்டு, அடிக்கடி கிண்டலாம் கூடாது. அடிக்கடி கிண்ட லைட்டா போட்டு, உப்பெல்லாம் போட்டு கரெக்ட்டா தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டுட்டு, அப்புறம் கொதிக்க விட்டுறணும். அப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி நெறைய கருவேப்பில போடணும். அப்ப கருவேப்பில போட்டா தான் அந்த குழம்புக்குள்ள மணமே வந்து சூப்பரா இருக்கும். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, மூடி போட்டுட்டு சிம்ல வச்சு ரொம்ப நேரம் பொறுமையா வேகணும். அதுதான் அந்த குழம்போட டேஸ்ட். இந்த பாருங்க. பொறுமையா விட்டா அது நல்லா அந்த சூட்ல வந்து மீன் குழம்பு நல்லா கொதிக்கும். கொதிக்கும்போது அந்த மீன் குழம்போட வாசனை எல்லாம் நல்லா வரும். உப்பு பார்க்கும்போது 2வது நல்லா அந்த கொதி வந்து நல்லா கொதிச்சு வெந்ததுக்கு அப்புறம் லைக் ஒரு வாட்டி எடுத்து உப்பு பார்த்தோம்னா, அந்த புளி, உப்பெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு தெரியும். வச்சாச்சு. சூப்பரா இருக்கு. நாங்க எடுத்தாச்சு. எடுத்து நான் வச்சிருக்கோம். இதுதான் ரெசிபி. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன், கமெண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.